லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. எந்த விஷயத்த நம்ம ஆள் மனசுலேருந்து அதிகமாக நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்மளை நோக்கி நம்ம ஈர்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸில் இயங்கிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வைப்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸில் தான் இயங்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷனோட அர்த்தம். லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கியமான ப்ராக்டிஸாக இந்த கிராட்டிடியூட் தான் பார்க்கப்படுது. நன்றி உணர்வு. நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமாக வேலை செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்க ஒரு எமோஷனல் ஸ்டேட். இதனால நம்ம லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இயங்கிட்டு இருந்தாலும் நம்மளோட வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இங்கே நிறைய பேர் இந்த நன்றி உணர்வை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை தவறாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தனக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால் சொல்கிற விஷயம் இல்லை. இது உணர்வுபூர்வமாக உணர வேண்டிய விஷயம். உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ நாள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நன்றி சொல்லாத நீங்கள் இப்போ அதை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நன்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிங்க. வார்த்தையால் நன்றி சொல்கிறதுனால உங்களோட எமோஷனல் ஸ்டேட் கம்ப்ளீட்டாக மாறிடாது. அதே மாதிரி உங்களோட எமோஷனல் ஸ்டேட் கம்ப்ளீட்டாக மாறாமல் உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகாது. நீங்கள் ஒரு லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இயங்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறத நீங்கள் கிளியராக இருக்கணும். என்ன வேணுங்கிறதுல நம்ம கிளியராக இல்லாமல் ஒரு விஷயத்த கேட்குறதுனால நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலரான விஷயத்துக்கு இன்னொரு வைப்ரேஷனல் ஸ்டேட், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். யூனிவர்ஸும் உங்களுக்கான வேலையை செய்ய தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தோட உங்களோட வைப்ரேஷனல் ஸ்டேட் அண்ட் ஃப்ரீக்வன்சி அலைன் ஆகிறப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டோம், யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே லைஃபே மாறிடும், இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது, வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. லைஃபுங்கிறது அப்படி கிடையாது. லைஃப் இஸ் அன்சர்டைன். அது எப்போவுமே எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம லைஃப்பில் நமக்குன்னு உண்டான சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அந்த சேலஞ்சஸ் வர்றப்போ நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யூனிவர்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் அப்போது மறுபடியும் நீங்கள் லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸை எப்போயுமே கைவிடக்கூடாது. சில சேலஞ்சஸ்னால உங்களோட மனநிலையில் மாற்றம் கூட ஏற்படலாம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இப்போ உங்களுக்கு தேவைப்படாமலும் இருக்கலாம். யூனிவர்ஸ் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்காக சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு கிளென்சிங் பீரியட் மாதிரி உங்கள் மனசில் ஏதாவது காயங்கள், ஆழ்மன காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரீசர்ஃபேஸ் ஆகி வெளியில் வரும். சில மனக்கசப்பு தரக்கூடிய விஷயங்கள் கூட நடந்து உங்களோட ஆழ்மன காயத்தை வெளியில கொண்டு வந்து அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த பீரியட் கொஞ்சம் கஷ்டமான காலமாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட முடிவில் நீங்கள் அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள அந்த பெரிய பாரமே வெளியேறின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது ரிலேட்டடான இஷ்யூஸ் சால்வ் ஆகிருக்கும். இல்லைனா அதுலேருந்து ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது மூலமாக நீங்கள் இன்னும் கிளியராக ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கிளென்சிங் பீரியடில் சில நேரம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறதுக்காக இந்த தனிமை ஏற்படுத்தப்படும். உங்கள் வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகிறனால அதோட மேட்ச் ஆகாதவங்க அவங்களாவே விலகி போக ஆரம்பிப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் சில பேர் நீங்கள் எண்ணங்கள் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நினச்சிட்டு இருந்தாலே அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி அது கிடையாது. நீங்கள் அதுக்குண்டான முயற்சியும் செய்யணும். நீங்கள் கேட்குறத கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்காக எல்லா முயற்சியும் செய்யும். நீங்கள் கேட்டது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம், இல்லை அது உங்களோட ஃபேட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்காக முயற்சியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற இந்த சேலஞ்சஸ் மூலமாக உங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படாமல் இருக்கா, இன்னும் அந்த விஷயம் உங்களுக்கு தேவையாக தான் இருக்கா
அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையா இருக்குங்கிறத யூனிவர்ஸ் பார்க்கும். அதுக்காக நீங்க எந்த அளவு முயற்சி செய்றீங்கிறதையும் யூனிவர்ஸ் கண்டிப்பா பார்க்கும். நீங்க அந்த விஷயத்தை அடையிறதுக்கு உண்டான எல்லா பாதைகளும் யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அந்த விஷயத்துக்கு நீங்க தகுதியானவங்களா மாத்துறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். இதுக்கு நடுவில் வர சேலஞ்சஸ்க்கு எல்லாத்தையும் தாண்டி நீங்க அது வேணுங்கிற மனநிலையில கண்டிப்பா இருக்கீங்களாங்கிறதையும் பார்க்கும். சில சமயங்கள்ல உங்களுக்கு இப்போ அந்த விஷயம் தேவைப்படாம இருக்கலாம். ஸோ உங்க மனநிலையில மாற்றம் ஏற்படலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மனசில் எமோஷனல் பேகேஜஸ் நிறையா இருந்துச்சுன்னா அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். அந்த எமோஷ்னல் பேகேஜஸ் அப்படிங்கிறது ஹேட்ரட், கோபம் அப்படிங்கிற லோ வைப்ரேஷனல் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள நிறையா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளென்ஸ் பண்ணாமல் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இல்லாமல் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அந்த ப்ராக்டிஸ் முழுமையானதாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை உங்கள்கிட்ட இருந்து வெளியேற்றுங்க. ஆழமான அமைதியை ஏற்படுத்துங்க. அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களை துன்பப்படுத்திட்டு இருக்க, காயப்படுத்திட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை விட்டு லெட் கோ பண்ணுங்க. அமைதியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான மெடிடேஷன் ப்ராக்டிசஸை பண்ணுங்க. உண்மையான நன்றி உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்க முழு மனசோட ஏத்துக்கிறப்ப தான். இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு முழுமையாக இருக்காது. நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்களை எடுத்து நன்றி சொல்றது மட்டும் கிடையாது, நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை முழுமையா ஏத்துக்கிறது. நமக்கு கிடைச்ச வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை முழு மனசோட ஏத்துக்கணும். இதுதான் உண்மையான நன்றி உணர்வு. இந்த மாதிரி நிலையில தான் உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்க ரைஸ் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாக ஆரம்பிக்கும். எமோஷனல் ஆகாம, இந்த மாதிரி ஒரு பதட்டம் இல்லாம அமைதியான நிலையிலிருந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்களையும் முழுமையா ஏத்துக்கணும். உங்களோட வாழ்க்கையில கிடைச்ச எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை முழுமையா ஏத்துக்கோங்க. அதுதான் உண்மையாவே நன்றி உணர்வை வெளிப்படுத்துற மனநிலை. இந்த மனநிலை இல்லாதனால தான் சில நேரம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே தள்ளி போகுது. இந்த மனநிலை ஏற்படுற வரைக்கும் உங்களோட வைப்ரேஷன்ஸ் அலைன் ஆகாது. உங்க வாழ்க்கையை முழுமையா ஏத்துக்கிற மனநிலை, எல்லாரையும் மன்னிச்சு விடுற மனநிலை, எல்லா விஷயங்களையும் ஈஸியா எடுத்துக்கிற மனநிலை, இந்த மனநிலையில தான் உங்களுக்குள்ள எமோஷனல் பேகேஜஸ் ஏற்படாது. அப்போதான் நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீயா உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மனநிலையில தான் உங்க வைப்ரேஷன்ஸ் அலைன்மெண்ட் நடக்கும். சில சமயங்களில் இந்த கிளென்சிங் பீரியடில் நம்ம மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும். சில விஷயங்களில் நம்மளே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருப்போம். எந்த இடத்துலலாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு யூனிவர்ஸ் புரிய வைக்கும். இந்த அலைன்மெண்ட் ஏற்படுற வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அலைன்மெண்ட் நடந்து முடிஞ்சோடனே நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் காத்துட்ருக்கும். உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தினால உங்களோட வைப்ரேஷன்ஸ்லையும் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களோட வைப்ரேஷனல் நிலை உயர ஆரம்பிக்கும். எப்போ உங்களோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஆசைப்படுற ஒரு பொருளோட மேட்ச் ஆகுதோ அப்போது நீங்கள் அந்த பொருளை அடைஞ்சிருவீங்க. அந்த நிலையையும் நீங்கள் அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பை பை.